உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு சைட்டில் காங்க்ரீட் வந்துச்சு. காலையில் ஒரு 6:30 7 மணி போல் காங்க்ரீட் வந்துச்சு. காங்க்ரீட்டு கூட அந்த காங்க்ரீட் வண்டியும் வந்துச்சு, பம்பும் வந்துச்சு, ரெண்டும் சேர்ந்து வந்து. அப்புறம் அந்த பம்பில் கொஞ்சம் வேஸ்ட் இருக்கும், அந்த வேஸ்ட்டை கொண்டு வெளியே தள்ளுவாங்க. அந்த வேலை தான் இப்போ நடக்குது, வேஸ்ட்டு. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இப்போது கேரளாவில் ஒரு டிரைவர், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த அர்ஜுன் தான் நினைக்கிறேன் பேர். அவர் 7 நாளாக தேடிட்டு இருக்காங்க. ரேடார் வச்சு தேடுறாங்க, என்னெல்லாமோ வச்சு தேடுறாங்க. இயற்கைக்கு முன்னாடி விஞ்ஞானம் எல்லாம் எவ்வளோ தூசுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இயற்கைக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. இவங்க இந்த கேடுக்கு விண்வெளியில் வர விட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். அந்த விண்வெளியில் கண்ணுக்கு தெரியாத விண்வெளிக்கு விடுறாங்க, நிலவுக்கெல்லாம். ஆனால் கண்ணுக்கு தெரியுது முன்னாடி இருக்கிற ஒரு லாரியை எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு டிப்பர் லாரியை எடுக்கிறதுக்கு முடியலை இந்த விஞ்ஞானத்தினால. 7 நாள் ஆகுது இன்னும். அவர் என்ன நிலைமையில் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப பாவம் அவங்க குடும்பமும். அப்புறம் அப்படி போகுது இப்போது உலக சூழ்நிலை. இன்றைக்கி காங்க்ரீட்டு போட்டுட்டு இருந்தோம். 2 வைப்ரேட்டர் வந்துச்சு. 2 வைப்ரேட்டர் எடுத்து 2 சைடெலாம் போட்டேன். ஏன்னா காங்க்ரீட்டு உடனே தீக்கணும், நிறைய ஆட்கள் வேறு உண்டு, அதனால். அப்புறமா இன்றைக்கி சூடு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு 8 மணி போல எல்லாம் முடிஞ்சு காங்க்ரீட். 8-8:30 மணிக்கெல்லாம் காங்க்ரீட் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால் வேலையை நிப்பாட்டிட்டு என்னை ரெஸ்ட்டு தான் போட்டேன் இன்றைக்கி. ஏன்னா அடுத்த சைடு அடிக்கணும்னா இதை கலட்டி தான் அடிக்கணும், வேறு ஒரு வேலையும் செய்யறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடையாது. அதனால் நாங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் காங்க்ரீட் என்னது, இந்த பம்பு வச்சு காங்க்ரீட் போடும்போது நல்ல சப்போர்ட்டெல்லாம் கொடுக்கணும், இல்லைன்னா அங்கே இங்கே பிச்சுட்டு போகும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கடவுளுக்கு கிருபையால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்புறமா காங்க்ரீட்டு முடிஞ்சப்பறம் கொஞ்சம் பம்பில் காங்க்ரீட் இருந்துச்சு, அதை கொண்டு வெளியே தட்டுறாங்க. பார்த்தா தெரியும், நம்ம ஊர்லலாம் இப்படி தட்டுவாங்களா காங்க்ரீட்டை? இது கொஞ்சம் பம்பில் வந்த பாக்கி, அதை கொஞ்சம் வெளியே தட்டுறாங்க. இதெல்லாம் இனி வேஸ்ட்டாக தான் போகும். அப்புறமா பம்பை க்ளீன் பண்ணக்காக க்ளீனராட்ட சொன்னால் பம்பு. அப்புறம் க்ளீனர் போய் அதில் அந்த பம்பில் ஒரு பாலை போட்டு டைட் பண்ணி விடுவாங்க, அது க்ளீனாகி போகும். அந்த வண்டியும் அதை சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, காலத்தை பிரோஜனப்படுத்தினேன். நான் இன்னும் 8:30 9 மணிக்கெல்லாம் காங்க்ரீட் முடிஞ்சிச்சு. சரி இன்றைக்கி நாள் ஃப்ரீ தானே, 4 இடத்துல போய் ஒரு 4 வீடியோ எடுத்து போடலான்னு கிளம்புனேன். அப்படி வேர்வையாக கொட்டுது. எப்படி தான் காலத்தை வீணடிக்கிறது? அடிக்கிற சூட்டில் பேசாமல் மூடிட்டு தூங்க தான் தோணும். எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இந்த சூட்டில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அடிக்கிற அடி அப்படி அடிக்குது. வெளியில் போய் ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியாது இப்போ எல்லாம், அவ்வளோ தண்ணியாக ஊற்றுது. அப்புறமா சாயங்காலமாக நான் இருந்த ஒரு பழைய கம்பெனிக்கு சைட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல வேலை நடக்குது, அங்கே போனேன். அங்கே போய் இருந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வண்டி கிளம்ப போகுது. அவர் கிளம்பிட்டார். இனி அடுத்த காங்க்ரீட் என்னைக்குன்னு தெரியல, அப்போ பார்க்கலாம் இனி திரும்ப. ஓகே, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் இந்த வேலை பார்க்குறவங்க யாராவது ஒமானில் இருந்து பார்த்தாங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க, எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்கன்னு. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டால் எனக்கு தெரியல எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு ஒமானில். ஓகே, பாய், தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு.